ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் என்று வைத்துக்கொண்டால், அதோடு கூட மேனுவலை கொடுப்பார்கள். அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று. மற்றவர்கள் இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு ஃபேக்டரி, அவர்கள் அந்த விஞ்ஞானிகள் அதை தயாரித்தவர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை மிக மிக சரியானதாக இருக்கும். இப்படி பயன்படுத்தினால் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம், நீண்ட நாட்கள் பத்திரமாக பாதுகாக்கலாம் என்று சொல்வார்கள். அதுதான் சரியானதாக இருக்கும். அதே போல மனித வாழ்வை இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரம் கர்த்தருக்கே உரியது. ஏனென்றால் அவரே சிருஷ்டிகர்த்தா. அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும்போது, அந்த கட்டளைகளை கைக்கொண்டு நம் வாழ்க்கை வாழும்போது அது மிக சரியானதாக, சமாதானம் மிகுந்ததாக இருக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியில் நம் வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாய் நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித துன்பங்களுக்கும் காரணம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை மட்டும் படித்து புரிந்து கொண்டால் மிக பெரிய தெளிவு நம் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த தெளிவு எல்லா மனிதருக்கும் பொருத்தமான ஒன்று. வாழ்க்கையில் நாம் அதிகமாக துன்பங்கள், துயரங்களை சந்திக்கிறோம். ஆனால் அது ஏன் வருகிறது? அதாவது ஒரு வியாதி வந்தால் அதற்கு வைத்தியம் செய்து அதை நாம் குணப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அது ஏன் வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. நம் வாழ்க்கையில் சரீர பலவீனமாக இருக்கலாம், சண்டைகள், பிரச்சனைகள் போன்ற காரியங்களாக இருக்கலாம், அல்லது பற்றாக்குறை, பஞ்சமாக இருக்கலாம், பண கஷ்டம் போன்றவை, வறுமை போன்றவை இருக்கலாம். இது எதுவானாலும் இந்த 3 விதமான துன்பங்கள் மனித வாழ்வில் உண்டு. இந்த துன்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்பதை அறிந்து கொண்டால் அதிலிருந்து சுலபமாக நம்மால் தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய ஞானம் அலாதியானது. கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் நம் வாழ்க்கையில் வருகிற துன்பத்திற்கு காரணம் என்ன, அதை தெரிந்து கொண்டு அந்த காரியத்தை நாம் செய்யாமல் இருந்து விட்டால் நம்முடைய துன்பங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளியை வைத்து விடலாம். நாமவே நம் துன்பங்களை நிறுத்தி விடலாம். அதற்கு என்ன வழி? நமக்கு துன்பம் வராதபடிக்கு பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், வியாதிகள், 3 விதமான துன்பங்கள் மனித வாழ்வில் உண்டு. இவைகள் இல்லாமல் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழி என்பதை குறித்து மிக மிக வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சற்று பொறுமையாக நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மிக மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்டு. முதலில் நமக்கு துன்பங்கள், என்ன விதமான துன்பங்கள் வருகின்றன, அது என்ன என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். பொதுவாக எல்லோருக்கும் மனித வாழ்வின் துன்பங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். அதற்கான காரணம் என்ன என்றும் தெரிந்து கொள்வோம். அதை எப்படி அதிலிருந்து தப்பிப்பது என்பதற்கான வழியையும் நமக்கு இந்த வேத பகுதியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்தால் நம் துன்பங்களை விட்டு விலகி நாம் சமாதானமாக வாழலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பத்துக்கும் காரணம் கர்த்தருடைய கோபம். கர்த்தரை நாம் கோபமூட்டும் போது நாம் செய்கிற தவறுகள் கர்த்தரை கோபமூட்டுவதாக இருக்கிறது. அவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் உணர்வதில்லை. அதனால்தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருகிறது. கர்த்தர் நம்மை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நீதிபதி இருக்கிறார் என்றால், ஒரு தவறு நடக்கிறது, அந்த தவறு செய்த மனிதன் ஒரு நீதிபதியின் இடத்தில் கொண்டு வரும்போது அந்த மனிதனை குறித்த எல்லா காரியத்தையும் அந்த நீதிபதி பார்த்து அறிந்து அதன் பின்பே நீதி செலுத்துவார். அந்த மனிதனுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார். அப்படி இருக்க கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார்.
நம்மை படைத்தவர் விட்டுவிட்டு கண்டு கொள்ளாமல் போக மாட்டார். அவர் நம்மை படைத்தார், நம்மை கவனித்து பார்க்கிறார். கடைசியில் அவர் நமக்கு நியாய தீர்ப்பையும் கொடுக்கிறார். பரலோகத்திற்கு செல்வதோ நரகத்திற்கு செல்வதோ அந்த நீதியை செலுத்தவும் அவரே செய்கிறார் எல்லா காரியத்தையும். இதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வாழ்க்கை என்பது நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் வருகிறது. அது தவறு, மிக மிக தவறு. நாம வாழவில்லை, கர்த்தர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரே நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நமக்கென்று ஒரு சுதந்திர இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சில பொறுப்புகளை நம் வசம் கொடுத்திருக்கிறார். அது நம்முடையது. நாம தான் அதில் சரியாக செயல்பட வேண்டும். இப்படி இருக்க நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை நம் இஷ்டப்படியும் மற்ற பகுதிகளை கர்த்தரே ஆளுகை செய்கிறார். இதுதான் மனித வாழ்வு. இப்படி இருக்க மனிதர்கள் தாங்கள் செய்கிற குற்றங்களை யாரும் பார்க்கவில்லை, நாம் எதையும் செய்வதை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. கர்த்தர் அதை கவனிப்பதினால்தான் அவரால் நியாயம் தீர்க்க முடியும். யாருமே கவனிக்கவில்லை என்றால் ஒரு மனிதன் பொய் பேசுவதும் ஒரு தவறு செய்வதும் எப்படி கர்த்தருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியாவிட்டால் அவர் எப்படி நீதியாய் நியாயம் தீர்க்க முடியும்? பொதுவாக நம் எல்லோர் மனதிலும் ஒரு எண்ணம் உண்டு. அதாவது நன்மை செய்தால் கர்த்தர் நமக்கு நன்மை தருவார், நாம் தீமை செய்தால் அது நமக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து விடும் என்று நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். பொதுவாக மனிதர்கள் பேசும்போது ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் நடந்தால் அந்த மனிதனை குறித்து நாம் என்ன பேசுவோம்? அவன் மிகவும் அக்கிரமம் செய்கிறான், கர்த்தர் அவனை தண்டியாமல் விடமாட்டார் என்று சுலபமாக சொல்லுவோம். ஆனால் நாம் தவறு செய்யும் போது அதே வார்த்தையை நாம் நினைத்து பார்க்கிறோமா? நாம் தவறு செய்கிறோம், கர்த்தர் நம்மை தண்டியாமல் விடமாட்டார் என்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது? அப்படி இருந்தால் அவர்கள் தவறு செய்ய அஞ்சுவார்கள், அவர்கள் பரிசுத்த பாதையில் நடப்பார்கள். இதுதான் வாழ்க்கையின் பார்முலா. மற்றவருக்கு நாம் சுலபமாக நியாயம் தீர்ப்போம், ஆனால் நமக்கும் அந்த நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தரின் பார்வையில் எல்லோரும் சமமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், நாம் கர்த்தரை கோபம் ஊட்டக்கூடாது. நாம் செய்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள், நம்முடைய அசைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வசனத்தை, உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்கிறதலையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று. அப்படி என்றால் என்ன? நாம் எங்கு உட்காருகிறோம், நாம் எழுந்திருக்கிறோம், இது சாதாரணமான விஷயம். இதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அதை கூட கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 1 முதல் வசனத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் வாய்க்கும் என்று அந்த அதிகாரம் முழுவதும் 8 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று சொல்லியிருக்கிறார். நாம் எங்கு உட்கார வேண்டும், நாம் எங்கு எழுந்திருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கவனித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்க நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை கோபமூட்டக்கூடாது. நாம் எந்த காரியத்தை செய்து நாம் கர்த்தரை கோபமூட்டுகிறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதனால் கர்த்தருடைய கோபம் பெரிதா இருக்கிறது. அந்த கோபத்தின் விளைவுதான் நம் வாழ்க்கையில் வருகிற 3 விதமான துன்பங்கள். ஒன்று, பற்றாக்குறை, பஞ்சம் உண்டாகும், பணப்பற்றாக்குறை, பல விதமான பற்றாக்குறைகள் ஏற்படும். இரண்டாவது, பட்டயம், சண்டைகள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், இப்படிப்பட்டவைகள் ஏற்படும். மூன்றாவது, சரீர வியாதிகள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இந்த 3 விதமான துன்பங்களே மனிதனுக்கு பொதுவாக வருவது. அப்படி இருக்க இந்த 3 விதமான கஷ்டங்கள் கர்த்தருடைய தண்டிக்கிற ஆயுதங்கள் என்றே சொல்லலாம். கர்த்தர் தண்டிக்கிற ஆயுதங்கள், ஆயுதமாக கர்த்தர் இந்த தண்டனைகளை வைத்திருக்கிறார். நாம் தவறு செய்யும் போது, கர்த்தரை கோபமூட்டும் போது இதை தான் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த 3 விதமான காரியங்கள். சரி, இது வருவதற்கு என்ன காரணம்? கர்த்தரை கோபமூட்டுவது. சரி, இது என்னென்ன வரும்? அப்படி என்றால் என்ன? அதாவது ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்யும் போது கர்த்தர் கோபம் கொள்ளுகிறார்.
அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய கட்டளைகளின் வழி நடக்காமல் இருப்பது. கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடப்பது. முதலில் வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்து கொள்ளாமல் இருப்பது அதைவிட மிக மோசமான பாவம். கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வேத புஸ்தகத்தை வாசித்து வாழ்க்கை என்றால் என்ன, அதற்குரிய ஃபார்முலா என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு கணக்கு போட ஃபார்முலா எப்படி முக்கியமோ அதுபோல மனித வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஃபார்முலா, இந்த வேத புஸ்தகம் தேவை. ஏனென்றால் இதில்தான் கர்த்தர் நம்மை படைத்தவர், நம்மை சிருஷ்டித்தவர் கிரியேட்டர், சிருஷ்டிகர்த்தா அவரே இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் அதை சொல்லுகிற அதிகாரமும் உரிமையும் அவருக்கே உண்டு. மனிதர்களாக 1000 பெரிய ஞானிகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஞானிகளாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்களே. மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை மனிதர்கள் சொன்னால், புஸ்தகமாக எழுதினால் அதை படித்து கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்மை மனிதர்களை படைத்த இறைவன் அவரே ஒரு புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார், நீங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று. அதை கேட்டு நாம் நடப்பதே நீதியான செயல், நியாயமான செயல். அதுவே சரியானதாகவும் இருக்கும். நம் வாழ்க்கையில் மனித வாழ்க்கையை குறித்து மனிதர்கள் சொல்வதை கேட்பதை காட்டிலும் கர்த்தருடைய வழிகளில் நம்மை படைத்தவரே சொல்வதே மிக மிக சரியாக இருக்கும். அப்படி இருக்க ஒரு சாதாரணமாக இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் என்று வைத்துக் கொண்டால் அதோடு கூட மேனுவலை கொடுப்பார்கள், அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று. மற்றவர்கள் இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும் நாம் அதை படைத்த, அதை உருவாக்கின ஒரு ஃபேக்டரி, அவர்கள், அந்த விஞ்ஞானிகள், அதை தயாரித்தவர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளே மிக மிக சரியானதாக இருக்கும். இப்படி பயன்படுத்தினால் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம், நீண்ட நாட்கள் பத்திரமாக பாதுகாக்கலாம் என்று சொல்வார்கள். அதுதான் சரியானதாக இருக்கும். அதே போல மனித வாழ்வை இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரம் கர்த்தருக்கே உரியது. ஏனென்றால் அவரே சிருஷ்டிகர்த்தா. அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கும்போது, அந்த கட்டளைகளை கை கொண்டு நம் வாழ்க்கை வாழும்போது அது மிக சரியானதாக, சமாதானம் மிகுந்ததாக இருக்கும். அதை மீறும் போது துன்பங்களுக்கு நாம் ஆளாவோம். இப்படிப்பட்ட 3 விதமான துயரங்களும் நமக்கு வந்து சேரும். இப்படி இருக்க இப்படிப்பட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கற்று தேர வேண்டும். கர்த்தர் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் இருதயத்தில் இருப்பதை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை அவர் படைத்தார், மனிதனையும் அவர் படைத்தார். இந்த மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சுபாவம் என்ன என்பதும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பூமி எப்படிப்பட்டது, நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், இயற்கை எப்படிப்பட்டது, வானம் எப்படிப்பட்டது, வானத்தில் உள்ள கிரகங்கள் எப்படிப்பட்டது, எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்கு தேவையான அளவு எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையை வாழும்போது அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படியே நடக்க வேண்டும். இப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை மிக மிக சமாதானமாக, சரியானதாக, சீரானதாக இருக்கும். இப்படி நம் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் போது அதனுடைய முடிவு நித்திய ஜீவனாய் இருக்கும். பரலோகத்தில் போய் நாம் சேருவோம். நாம் கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து கற்று நடப்பதே முக்கியம். அப்படி இருக்க நாம் அந்த கட்டளைகளை மீறி நடந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் கவனிக்கலாம். கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடக்கும் போதுதான் துன்பங்கள் வருகின்றன. என்ன என்ன துன்பங்கள் வரும்? இதை கற்றுக்கொண்டால், நாம் இதை தெரிந்து கொண்டால் சுலபமாக தப்பித்துக் கொள்ளலாம். நமக்கு வரும் பிரச்சனைகள் எப்படி வருகிறது என்று நாம் தெரியாமல் இருந்தால் அதை மாட்டிக்கொள்வோம். நாம் நடந்து செல்லும் போது வழியில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்றால், ஒரு மிருகம் இருக்கிறது என்றால், நாம் தெரியாமல் போனால் அது நம்மை தாக்கக்கூடும். ஆனால் நம் எதிரில் வருகிறவர்கள், அங்கு ஒரு மாடு நிற்கிறது, நீங்கள் போகாதீர்கள், அது முட்டிவிடும் என்று சொன்னால் நாம் உடனே என்ன செய்யலாம்? எச்சரிக்கையாக தப்பித்துக் கொள்ளலாம். அதே போல நம் வாழ்க்கையில் எப்படி துன்பங்கள் வருகிறது என்பதை அறிந்து கொண்டால் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இதற்கான வழிமுறைகளை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.